மக்களே, லக்னோவில் ஒரு அதிபயங்கர ஒரு தீ விபத்து நடந்து மோர் தென் 1000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு சொந்த வீடு இது எல்லாமே போயிட்டு இப்போ எதுவுமே இல்லாம நிர்கதியா நிக்கிற சுச்சுவேஷன் தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த விஷுவல்ஸே பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லக்னோவில் நடந்திருக்கு. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். யூடியூப்ல அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நெருங்க போறோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் அந்த இலக்கை தொட்டுடுவேன். அதுக்கும் உதவி பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஏப்ரல் 15ஆம் தேதி வெனஸ்டே இருக்கு இல்லையா, அந்த வெனஸ்டே கிட்டத்தட்ட சாயந்தரம் 5:30 மணிக்கு செக்டார் 11 விகாஸ் நகர் அப்படின்ற ஒரு ஏரியா. ஓகே, செக்டார் 11 செக்டார் 12 இந்த மாதிரி இருக்குது. செக்டார் 11 விகாஸ் நகர் அப்படின்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு எல்பிஜி சிலிண்டர்ஸ் நம்ம கேஸுக்கு யூஸ் பண்றோம்ல, அந்த சிலிண்டர் வெடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்படின்னு வெடிச்சதுலாம் தெரியல. அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, சிலிண்டர் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் நடந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் நடந்திருக்குது. அந்த ஷார்ட் சர்க்கியூட் நடந்த இடத்துல பக்கத்துல வந்து சிலிண்டர் இருந்திருக்குது. அந்த சிலிண்டர் வெடிச்ச உடனே டப்பு 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 டப்புன்னு பக்கத்துல இருக்கிற மொத்த சிலிண்டரும் வெடிச்சு அது தீ பிளம்பா அந்த இடத்துல மாறி இருக்குது. கிட்டத்தட்ட அட் அ டைம்ல 50க்கு மேற்பட்ட சிலிண்டர் வெடிச்சிருக்குது. ஸோ எக்ஸாக்ட் கவுண்டர் எத்தனை வெடிச்சிச்சுன்னு தெரியல. ஆனா மோர் தென் 50, 100 கூட இருக்கலாம். பட்டுன்னு ஒன்று வெடிச்ச உடனே பக்கத்துலேயே சிலிண்டர் இருந்ததால டப்பு 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 டப்புன்னு எல்லாம் பிளாஸ்ட் ஆயிட்டு அந்த ஒரு சத்தம் கேட்கும் போதே அதிர்வலை இந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றது சொல்றாங்க. அங்க பார்த்திருந்த மக்கள் எல்லாமே வந்து நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து இருந்தாங்க, வீட்டுல இருந்துட்டு ஒரு நபர் வேலைக்கு போயிட்டு வந்து அவர் டீ போட உட்காந்துட்டு இருக்காரு. டீ போடுற டைம்ல டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா பட்டுன்னு வெளியே போய் என்ன ஏதாச்சுன்னு பார்ப்போம்ல. அந்த ஒரு விஷயத்துல வெளியே போய் பார்க்கும்போது தான் வெடிச்சு அந்த எரிஞ்சுக்கிட்டு வர சுச்சுவேஷனை பார்த்துட்டு எல்லாம் அந்த வீடை விட்டு ஓடுறது, எஸ்கேப் ஆகுறதுன்ற மாதிரி ஓடி இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது 2 கிலோமீட்டருக்கு மோர் தென் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படியே அது வெடிச்சதன் மூலியமா தீப்பிழம்பு மாத்தி 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 எரிஞ்சு 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 வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 2 கிலோமீட்டருக்கு இருந்த எல்லா சின்ன சின்ன வீடுகள் எல்லாமே மொத்தம் காலி. இந்த கூரை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. மொத்தமே அது வெடிச்சதுல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஒண்ணு கூட தெரியல, அந்த வீட்டுக்குள்ள இருந்தது எதுவுமே தெரியல, மொத்தமா காலியாயிருக்கு. இது நடந்த உடனே அங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த தீயை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பொதுமக்களும் இவங்களும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அது வெடிச்சு ஹெவி ஃப்ளேம் ஆயிட்டு அது எக்ஸ்போஸ் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே இவங்களால பண்ண முடியல. ஸோ மோர் தென் நிறைய பேர் ட்ரை பண்ணி இதெல்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போயிருக்கு. ஓகே, ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5:47 ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து 5:30க்கு நடக்குது. ஃபயர் ஆபீஸுக்கு கால் வந்தது 5:47க்கு. ஃபர்ஸ்ட் கால் வந்தது. அதுக்கப்புறம் உடனே ஃபயர் ஆபீசர்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஓவரா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி இது கண்ட்ரோல் பண்றதை விட பக்கத்துல இருக்கவங்களை காப்பாத்தலாம், அடுத்த மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரௌண்டிங்ல இருந்த கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வீடுகளை வந்து உடனே எவாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே எவாக் பண்ண ஆரம்பிச்சு போலீஸு, NDRF, SDRF எல்லாருமே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. முடியல. மோர் தென் அதை டைம் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுக்கப்பட்ட டைம் மட்டுமே மோர் தென் 3 hours. அதை முழுசா இது பண்றதுக்கே 3 மணி நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலுமே கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த சிஎம் இருக்காரு இல்லையா, யோகி ஆதித்யநாத், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அந்த இடத்துல இருக்கவங்களை சேஃபா மீட்டுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்க பண்ணித்தரோம். மெடிக்கலா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், ஷெல்டரா இருக்கட்டும்ன்ற மாதிரி இப்ப நாங்க பண்ணித்தரோம்னு சொல்றாங்க. பட் இது வந்து இப்பத்தி தற்காலிக நடவடிக்கை தான். ஆனா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ணி கொடுப்பாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த வீடும் கருகி போச்சுங்க, இதுவாகி போச்சு, ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட அப்படின்னும் போது ரொம்ப பரபரப்பா இருக்கு. அதுல குறிப்பா அந்த ஃபயர் ஆச்சுல, அந்த ஏரியாவை சுத்தி நிறைய வந்து சிட்டி கனெக்ட் பண்ற ரோடு போல, அது ஒரு மெயின் ஏரியா போல. அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயரால வந்து டிராபிக் ஜாம் ஹெவி ஆயிட்டு நிறைய ஏகப்பட்ட கிராசிங் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அங்க தீ இந்த மாதிரி பரவுது, இதெல்லாம் ஆகுதுன்னும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் பதட்டம் இருக்கு இல்லையா, அதனால இங்க ஒரு பிரச்சனையும் ஹெவியா ஆயிருக்குது அந்த பக்கம். ஓகே, அதை தாண்டி அங்க வீடுகள் இழந்த நபர்கள் இருக்காங்களே, 1000க்கு மேற்பட்ட நபர்கள் வீடு இழந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து, எப்படி வெளியூர்ல இருந்து பொழப்புக்காக இந்த மாதிரி ஒரு, இப்ப தமிழ்நாட்டு கூட இந்திக்காரங்க நிறைய பேர் வராங்களே, அந்த மாதிரி சொல்றேன், நார்த்ல இருந்து அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அசாம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீதாப்பூர், பார்பாங்கி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய நபர்கள் வந்து ஒர்க் பண்றாங்க.
அதுல இருக்கவங்க மெஜாரிட்டியா வந்து கூலிக்கு வேலைக்கு போற நபர்கள். ஸோ கூலி தொழிலாளின்னு அந்த கூலிக்கு வேலை போற நபர்கள், டிரைவர்ஸு, எலக்ட்ரிஷியன்ஸு, ஜிக் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க ஒரு நாள் சம்பளத்தை டிபெண்ட் பண்ணி இன்னைக்கு போனா இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, இன்னைக்கு போனா இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கல்ல, எல்லாமே கஷ்டப்படுற குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்து சம்பாரிச்ச மொத்த காசுமே இல்லை அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன். அதுல குறிப்பா அந்த இடத்துல வாழ்ந்த ஒரு நபர் சொல்றாரு, அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அந்த வீடு இருக்கிற ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி டீ குடிக்கும் போது தான் இந்த இது நடந்துச்சு. உடனே வந்து நான் வெளியே வந்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து இங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் இங்க இருந்து சர்வே பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் சர்டன் அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், காசுலாம் நான் சேகரித்து வச்சிருந்தேன். இப்போ எல்லாமே லாஸ் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு பக்கம் இப்போ இன்சிடென்ட் நடக்குது மக்களே, அது அப்படியே ஃபயர் வந்துகிட்டே இருக்கு. வர டைம்ல நீங்க இதெல்லாம் எடுத்து பதுக்க ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும்னு யோசிப்பீங்களா? ஸோ நம்ம உயிரை காப்பாத்தி எஸ்கேப் ஆனா போதும் தானே யோசிப்போம். அவர் வந்து என்ன பண்றது, கண்ணு சேர்த்து வச்சிருந்த மொத்த காசுமே அந்த தீயில எரிஞ்சு போய் அப்ப 1000 குடும்பங்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு நாளைக்கு உழைச்சு சம்பாரிச்ச மொத்த காசுமே அதுல தீக்கரையா ஆனது அப்படின்றத யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறாங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாமே. ஐயோ, நீங்க வேணா இந்த விஷுவல்ஸ் யாராவது நான் போட முடியாது, நீங்க ஏதாவது போய் இந்த ட்விட்டர்லயோ இந்த மாதிரி இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆனா எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா, இது ஒரு அதிபயங்கர ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இந்த இன்சிடென்ட்டை பத்தி இங்க எந்த ஒரு சேனலும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. நியூஸ் சேனலா இருக்கட்டும், இது எதுலையுமே வந்துச்சான்னு கூட தெரியல. நான் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் கிடைக்கல. நீங்க யாராவது அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதுல ஒரு பக்கம் குடும்பங்கள், அந்த ஒர்க்கர்ஸ் மட்டும் பாதிக்கப்படல, அங்க இருந்த அனிமல்ஸுமே பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மாடு, ஆடு, நாய் இந்த மாதிரி இருந்த இதுங்கள் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட உயிரினங்கள் வந்து இன்ஜுரி ஆயிருக்குது. அதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் மீட்டு, அதுங்களையும் ஒரு பக்கம் சிஆர்எஃப் அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து மீட்டு அவங்களுக்கான அந்த அனிமல்ஸ்க்கான சிகிச்சைகளையும் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டுட்டு வருது. இப்போ இந்த 1000 பேருக்கு எங்க ஷெல்டர் அலாட் பண்ணலாம், என்ன பண்ணலான்ற மாதிரி திட்டமிடல் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ 100க்கு மேற்பட்டவங்க இப்போ அதே இடத்துல தான். ஸோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே அங்கேயே தான் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. ரூஃபும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம அவங்க படுத்து தூங்கி இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு கோரமான சம்பவம். ஏன்னா அந்த விஷுவல்ஸை நான் பார்க்குறேன், அப்படியே மக்களே இது வந்து இந்த இதுல ஒண்ணு நடந்ததுல, இப்ப போர் நடந்துட்டு இருக்கும்போது அங்க பயங்கரமா எரிஞ்சு ஒரு ஆயில் டேங்க் வெடிச்சு பயங்கரமா எரிஞ்சுட்டு வந்து அதே மாதிரிதான் எக்ஸாக்டா அந்த வானம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் புகையிலே இருக்கு. அந்த எரியிற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க நேரடியா உட்காந்து அவங்க பார்க்கும்போது அவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்குறேன், ரொம்ப கஷ்டம். அவங்க வலியும் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு ஃபயர்ல மொத்தமா போச்சே அப்படின்றது கஷ்டமா தான் இருக்குது. என்னத்த சொல்றது, அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதை நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கணுன்றது தான் பாயிண்டா இருந்துச்சு. அதையும் எடுத்துன்னு வந்து சேர்ந்துட்டேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.